அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அருளாளர் பட்டமளிப்பு விழாவுக்கு தயாராகும் வியட்நாம். தெற்கு வியட்நாமின் தாக் சேய் திருப்பயண மையத்தில் ஜூலை 2 அன்று நடைபெறவுள்ள அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துரோங் பூ தியப்பின் அருளாளர் பட்டமளிப்பு விழாவிற்கான இறுதி ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சுமார் 1,00,000 திருப்பயணிகள், 2000க்கும் மேற்பட்ட அருள்பணியாளர்கள் மற்றும் ஏறத்தாழ 70 ஆயர்கள், பேராயர்கள், கர்தினால்கள் பங்கேற்க உள்ளனர். தெற்கு வியட்நாமில் உள்ள தாக் சேய் திருப்பயண மையத்தில் ஜூலை 2 வியாழனன்று இடம்பெறவுள்ள அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் துரோங் பூ தியப்பின் வரலாற்று சிறப்புமிக்க அருளாளர் பட்டமளிப்பு விழாவிற்கான இறுதி ஏற்பாடுகளை வியட்நாமிய கத்தோலிக்கர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். வியட்நாமில் இருந்து மட்டுமல்லாமல் இதர ஆசிய நாடுகள் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள வியட்நாமிய சமூகங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 1,00,000 திருப்பயணிகள் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்நாட்டு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கத்தோலிக்க கூட்டங்களில் ஒன்றாக அமையவுள்ளது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சிறப்பு தூதர் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த அருளாளர் அறிவிப்பு திருப்பலியில் வியட்நாம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான அருள்பணியாளர்களும் ஏறத்தாழ 70 ஆயர்கள், பேராயர்கள் மற்றும் கர்தினால்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கான்தோ மறைமாவட்டம் இந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு வசதியாக பெரிய கூடாரங்கள், எல்இடி திரைகள், ஒலி அமைப்புகள், மருத்துவ முகாம்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விரிவான பணிகளை நிறைவு செய்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்கும் திருப்பயணிகளுக்காக கையால் செய்யப்பட்ட ஏறத்தாழ 30,000 ஜெபமாலைகள், 50,000 புனித படங்கள் மற்றும் அருள்பணி தீய பற்றிய ஒரு நினைவு புத்தகம் ஆகியவை தயார் செய்யப்பட்டுள்ளன. ஒன்றாக இருத்தல், பீங் டுகெதர் என்ற குறிக்கோளின் வழிகாட்டுதலோடு 280க்கும் மேற்பட்ட அருள்பணியாளர்களும் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களும் ஒன்றிப்பு மற்றும் பணிவாழ்வின் உணர்வோடு இந்த விழா சிறக்க உழைத்துள்ளனர். பாதுகாப்பான மற்றும் பக்தி நிறைந்த கொண்டாட்டத்தை உறுதி செய்வதற்காக உள்ளூர் அதிகாரிகள் போக்குவரத்து, நலவாழ்வு, பாதுகாப்பு மற்றும் அவசரகால சேவைகளை ஒருங்கிணைத்துள்ளனர். இந்த அருளாளர் அறிவிப்பு விழா வியட்நாமின் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகால கத்தோலிக்க வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.